ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் ரெட்மி மொபைல் இருக்கிற ஹோம் ஸ்க்ரீன் ஐக்கானோட ஃபீச்சரை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இனி வரக்கூடிய வீடியோலையும் ரெட்மி மொபைல் இருக்கிற A to Z வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வீடியோவாக செப்பரேட்டாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது லாக் ஹோம் ஸ்க்ரீன் லேஅவுட். அப்படின்னா நீங்கள் உங்கள் மொபைலை லாக் பண்ணாமல் பாக்கெட்டில் போட்டாலோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கிட்ட உங்கள் மொபைலை கொடுத்தாலோ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற அப்ளிகேஷன் பொசிஷனை மாத்தி வச்சிருவாங்க. சோ இந்த ஹோம் ஸ்கிரீன்ல இருக்கிற ஐகானை லாக் பண்ணி வச்சிட்டோம்னா அவங்க என்ன மூவ் பண்ணாலும் இந்த ஐகானோட பொசிஷன் மாறாது. அதை எப்படி நம்ம லாக் பண்றதுங்கறத ஃபர்ஸ்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்க ஹோம் ஸ்கிரீனை லாங் பிரஸ் பண்ணிக்கங்க. இதுல பாட்டம்ல டிஸ்ப்ளே ஆகிற செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள லாக் ஹோம் ஸ்கிரீன் லேஅவுட்னு இருக்கும். அதை ஆஃப்ல இருந்ததுன்னா ஆன் பண்ணிட்டு டன்ங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இப்ப கிளிக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க அப்ளிகேஷனை லாங் பிரஸ் பண்ணி மூவ் பண்ணி பாருங்க. மூவ் ஆகாது. செகண்டா உங்க ஹோம் ஸ்கிரீன்ல லாங் பிரஸ் பண்ணிட்டு சேம் இந்த செட்டிங்ஸை ஓபன் பண்ணிக்கங்க. இதுல டிரான்சிஷன் எஃபெக்ட். இந்த டிரான்சிஷன் எஃபெக்ட்னா நீங்க ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற அப்ளிகேஷன்ஸ் ஒவ்வொரு பேஜ்லயும் நீங்க வச்சிருப்பீங்க ஹோம் ஸ்கிரீனுக்குள்ள. ஸோ இது எந்த மாதிரி அனிமேஷன் எஃபெக்ட்ல ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது இங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஒரு 7 டைப் ஆஃப் எஃபெக்ட்ஸ் இருக்கு. நீங்க ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பாருங்க. எந்த எஃபெக்ட் உங்களுக்கு தேவையோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு டன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சேம் இந்த செட்டிங்ஸ்க்குள்ள செட் டிஃபால்ட் ஸ்கிரீன். இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற அப்ளிகேஷனை எல்லாத்தையும் சேர்த்து நீங்க ஒரு 4 to 5 பேஜஸ் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க. இதுல நீங்க லாக் பண்ணிட்டு ஓபன் பண்ணும்போது எந்த பேஜ் உங்களுக்கு ஹோம் ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகணும், உங்க முன்னால டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சேம் இந்த செட்டிங்ஸ்க்குள்ள ஹோம் ஸ்கிரீன் லேஅவுட் 4x6 அண்ட் 5x6 இருக்கு. 4x6னா 4ங்கிறது ஐகான். எவ்வளோ ஐகான் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகணும், எவ்வளோ ரோ வரணும், அதாவது 6 ரோக்குள்ள ஒவ்வொரு ரோவிலையும் 4 ஐகான் டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதே இது 5x6ன்னு கொடுத்தீங்கன்னா 5 ஐகானும் 6 ரோ வரைக்கும் ஒரு ஸ்க்ரீனுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படிங்கிறத இங்கே ஃபிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஃபில் செல்ஸ் ஆஃப் அன்இன்ஸ்டால்டு ஆப்ஸ். அப்படின்னா இது எனேபிளில் தான் இருக்கும். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நிறைய அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க. அதில் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவையில்லை, அன்இன்ஸ்டால் பண்ணுறீங்க. அன்இன்ஸ்டால் பண்ணின அப்ளிகேஷனோட அந்த ஸ்பேஸ் வந்து எம்டியாக இருக்கும். அந்த இடத்துல ஹோம் ஸ்க்ரீனில் அந்த இடத்துல ஸ்பேஸ் எம்டியாக இருக்கும். அந்த எம்டியாக இருக்கக்கூடிய ஸ்பேஸை ஃபில் பண்ணுறது தான் இந்த ஃபில் செல்ஸ் ஆஃப் அன்இன்ஸ்டால்டு ஆப்ஸ். இது எனேபிள்லேயே இருக்கட்டும். லாக் ஹோம் ஸ்க்ரீன் லேஅவுட் இப்போ தான் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் மோருங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ டிஃபால்ட் லான்ச்சர் சிஸ்டம் லான்ச்சர்னு இருக்கும், அதை விட்டுருவோம். நெக்ஸ்ட் ஹோம் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிங்கன்னா கிளாசிக் வித் ஆப் ட்ராயர்னு இருக்கும். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக கிளாசிக் மோடில் இருக்கும். கிளாசிக்னு என்னென்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற எல்லா அப்ளிகேஷனுமே ஹோம் ஸ்க்ரீன்லேயே டிஸ்பிளே ஆகும். இதுதான் கிளாசிக்கு. இப்போ நம்ம டிஃபால்ட்டாக இதில் தான் இருக்கும். வித் ஆப் ட்ராயர் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணோம்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய சில அப்ளிகேஷன் மட்டும் தான் ஹோம் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். மற்ற எல்லா அப்ளிகேஷனுமே நீங்கள் கீழே இருந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட்டு வித் ஆப் ட்ராயரை கிளிக் பண்ணிவிட்டு வெளியே வருவோம். வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் இங்கே டிஸ்பிளே ஆகுது. இப்போ கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இருக்குது. இந்த ஏரோ மார்க் மேலே அப்படியே மேலே ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா அப்ளிகேஷனுமே இந்த ட்ராயருக்குள்ளே இருக்குது. உங்களுக்கு இது வேணும்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கிளாசிக்கை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாசிக்கில் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா ஸ்வைப் அப் ஆன் த ஹோம் ஸ்க்ரீன் டு ஓப்பன் சர்ச் அப்படிங்கிறது ஆஃபில் இருக்கும். இதை ஆன் பண்ணணும்னா என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இதை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்துட்டு நீங்கள் கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணி பாருங்கள். கூகுளோட சர்ச் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த கூகுள் சர்ச் டிஸ்பிளே ஆகிறதுக்கு தான் இப்போ அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும். இது தேவைன்னு எனேபிள் பண்ணிக்கங்க, இல்லைன்னா டிசேபிள் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வித் ஆப் ட்ராயர்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது என்னங்கிறத பார்ப்போம். வித் ஆப் ட்ராயரை கிளிக் பண்ணிக்கங்க. ஆப்போட சஜஷன் எனேபிள் இருக்குது. அதாவது நீங்கள் கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணினீங்க அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் டிஸ்பிளே ஆகும். இதில் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் எல்லாம் மேலே உங்களுக்கு காமிக்கணுமா அப்படிங்கிறது தான் இந்த ஆப் சஜஷனோட ஒர்க்கு. நெக்ஸ்ட் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிக்கங்க. லைட்டாக வேணுமா, டார்க்காக வேணுமா, ஆட்டோவாக வேணுமா அப்படிங்கிறது 3 கலரில் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சி, எவ்வளோ டிரான்ஸ்பரன்சி வருது, அதாவது பேக்ரவுண்டில் ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அந்த வால்பேப்பரோட டிரான்ஸ்பரன்சி இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஸ்பிளே ஆகணுங்கிறத இங்கே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பாரை கிளிக் பண்ணோம்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற அப்ளிகேஷன் எல்லாமே ஆப் டிராயரில் டிஸ்பிளே ஆகும் பொழுது A to Z வரைக்கும் ஆல்ஃபாபெட்டிக் வைஸாக உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறது ஸ்க்ரோல் பாரில் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிளேஸ் நியூ ஆப்ஸ் ஆன் த ஹோம் ஸ்க்ரீன் எனேபிள் இருக்கும். அதாவது நீங்கள் புதுசாக ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதா இங்கே. நெக்ஸ்ட் ஓப்பன் சர்ச் ஆஃப்டர் ஓப்பனிங் ஆப் டிராயர் அப்படின்னா நம்ம வித் ஆப் டிராயர் மோடில் இருக்கும். இப்போ கீழிருந்து மேலே ஸ்வைப் பண்ணோம்னா எல்லா அப்ளிகேஷனுமே உங்களுக்கு டிஸ்பிளே டிராயர் மோடில் டிஸ்பிளே ஆகும். டிராயர் மோடில் டிஸ்பிளே ஆன பின்னால் உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன் உங்களுக்கு வேணுமா, இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி இது வேணுமா அப்படின்னா அது எனேபிள் பண்ணியிருக்குது, அதனால் டிஸ்பிளே ஆகுது. இதை டிசேபிள் பண்ணி வச்சிட்டோம்னா அது டிஸ்பிளே ஆகாது. நெக்ஸ்ட்டு ஆப் வால்ட்னா என்னென்னா இப்போ நம்ம நேராக ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துடுவோம். 2-3 பேஜ் இருக்குது. ரைட் சைடு ஸ்வைப் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சில செப்பரேட்டாக இந்த கிரிக்கெட் சம்மந்தப்பட்டது சில காமனான நிறையா விஷயங்கள் ஒரு தனி பேஜில் டிஸ்பிளே ஆகும். இதுதான் வந்து ஆப் வால்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஆப் வால்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். இது நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா தேவையில்லாத இந்த பேஜை நம்ம டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படின்னா சேம் உங்கள் ஹோம் ஸ்க்ரீனை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே கிளிக் பண்ணிக்கங்க. ஆப் வால்ட் வந்து எனேபிள் இருக்கும். அதை டிசேபிள் பண்ணிட்டு டர்ன் ஆஃப்ங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு இப்போ மூவ் பண்ணி பாருங்க. ஆப் வால்ட் டிஸ்பிளே ஆகாது. நெக்ஸ்ட்டு சேம் இந்த ஹோம் ஸ்க்ரீனுக்குள்ள சிஸ்டம் நேவிகேஷன் பட்டன், அதாவது கீழே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய ரீசன்ட் பட்டன், பேக் பட்டன், ஹோம் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பட்டன் உங்களுக்கு வேணும்னா பட்டன் மோடில் வச்சுக்கலாம். இந்த பட்டன் எனக்கு வேண்டாம் செஸ்டர் மோடு வேணும்னா செஸ்டர் மோடில் டிஸ்பிளே பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த செஸ்டர் மோடுனா உங்களுக்கு கீழே இருக்கிற பட்டன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகாது. இல்லை எனக்கு அது தேவையில்லை அப்படின்னா பட்டன் மோடே வச்சுக்கோங்க, அதை கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் இதுலேயே இந்த பட்டன் மோட்லேயே கீழே வந்து பார்த்தீங்கன்னா மிரர் பட்டன் இருக்கும். இந்த மிரர் பட்டனோட யூஸ் என்னன்னா இப்போ நேராக நம்மளோட மொபைல்லேயே கீழே பாருங்கள். இப்போ ரீசன்ட் பட்டன் ஃபஸ்ட்டாக இருக்குது, செகண்டாக வந்து ஹோம் பட்டன் இருக்குது, மூணாவதாக வந்து பேக் பட்டனுக்கு. இப்போ மிரர் பட்டனை நான் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த பேக் பட்டனும் ரீசன்ட் பட்டனும் பொசிஷன் மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் இந்த மிரர் பட்டனோட எஃபெக்ட். இது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். Fill cells of uninstalled apps இப்போ தான் நம்ம பார்த்தோம். லாக் ஹோம் ஸ்க்ரீன் லேஅவுட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஐகான் சைஸ். நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற அப்ளிகேஷனில் இருக்கிற ஐகான் வந்து உங்களுக்கு பெருசாக இருந்தால் பார்க்குறக்கு எனக்கு கிளியராக தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஐகான் சைஸில் நீங்கள் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். சின்னதாக வேணும்னா சின்னது பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். பெருசாக வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரீசன்ட்குள்ள அரேஞ்ச் ஐட்டம் இன் ரீசன்ட். இது ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் 2 பொசிஷனில் இருக்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற அப்ளிகேஷன்ஸை நீங்கள் ரீசன்ட் பட்டனை யூஸ் பண்ணுனீங்க அப்படின்னா ஹரிசாண்டல் பொசிஷனில் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இல்லை எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், வெர்டிக்கலில் உங்களுக்கு ரீசெண்டாக ஓப்பன் பண்ண டாக்குமெண்ட்ஸ் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா வெர்டிக்கலில் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரீசன்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி வெர்டிக்கலாக சூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஷோ மெமரி ஸ்டேட்டஸ். இப்போ நீங்கள் ரீசன்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே டாப்பில் ஃப்ளோட்டிங் விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஜிபிக்கு இவ்வளோ ஜிபி அவைலபிள்னு இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து எவ்வளோ ஜிபி ரேமில் இவ்வளோ ஜிபி அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற அந்த மெமரி ஸ்டேட்டஸை ஷோ பண்ணுறதான் எனேபிள் இருக்குது. இது உங்களுக்கு வேணும்னா எனேபிள் பண்ணிக்கங்க, வேண்டாம்னா டிசேபிள் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.